See, I am Dr. Mohan from Trichy. I am going to talk about a very important disease today. என்னுடைய நண்பர்களே, இன்றைக்கு நான் ஜீரண மண்டலத்தை பாதிக்கும் மிக சாதாரணமான, மிக முக்கியமான வியாதியை பற்றி டீடைல்டாக பொதுமக்களுக்கு புரியுமாறு சொல்ல விரும்புகிறேன். ஜீரண மண்டலம் என்பது நமது உடம்பில் ஒரு முக்கியமான உறுப்பாகும். நாம் வாய் வழியாக சாப்பிடும் உணவானது உணவுக்குழல் வழியே இரைப்பைக்கு சென்று இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்னும் அமிலத்துடனும் பெப்சின் என்னும் என்சைமுடன் கலந்து ஜீரணமாகி சிறுகுடலுக்கு வருகிறது. சிறுகுடல் 20 அடி நீளம் இருக்கிறது. அங்கு மற்ற பித்த நீர், கணைய நீர், சிறுகுடல் நீருடன் கலந்து ஜீரணமாய் சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து மீதிருக்க சப்பை ஆசனவாய் வழியாக வெளியேறிவிடுகின்றன. இரைப்பைக்கு வரும் உணவானது அல்லது இரைப்பையில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ற அமிலமானது கீழ் வழியாக கீழே தான் செல்லுமே வழிய மேலே உணவுக்குழல் அல்லது ஈசோபேகஸுக்கு வராது. அப்படி வந்துவிட்டால் அந்த கண்டிஷனை தான் நாம் கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர், இரைப்பை உணவுக்குழல் பின்னேற்றம் என்று கூறுகிறோம். இரைப்பை உணவுக்குழல் பின்னேற்றம், இதில் என்ன நடக்கிறது? இரைப்பையில் சுரக்கும் அமிலம், இரைப்பையில் சுரக்கும் பெப்சின் என்ற என்சைம் நாம் சாப்பிடும் உணவானது இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு ஓரளவு சென்று ஓரளவு இரைப்பையிலிருந்து பேக் ஃப்ளோ ஆகி உணவுக்குழலுக்கு வருகிறது. இதனால் ஏற்படும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன சேதாரங்கள் ஏற்படுகிறது நம்ம உடலுக்கு? ஒன்று, பின்னேறும் ஆசிட் உணவுக்குழலை புண்ணாக்குகிறது. உணவுக்குழலை புண்ணாக்குவதை ஈசோபேஜைட்டிஸ் என்று சொல்கிறோம். அந்த புண்ணாக்கப்பட்ட பிறகு ஆசிட் மேற்கொண்டு மேலே சென்று தொண்டை வழியாக சில சமயம் நுரையீரலுக்கு செல்கிறது. தொண்டை வழியாக மூச்சுக்குழல் நுழைந்து மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலுக்கு செல்கிறது. இப்பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவ்வாறு பின்னோக்கி செல்லும் உணவு மிகவும் ஆபத்தானது, பலவிதமான காம்ப்ளிகேஷனை உண்டு பண்ணக்கூடியது. உணவுக்குழலில் புண்ணாக்கி உணவுக்குழலில் அறிகுறிகளை ஏற்படுத்தலாம், அல்லது மூச்சுக்குழலை புண்ணாக்கி மூச்சுக்குழலில் அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். மூன்றாவதாக, தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தால் உணவு இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு வந்து உடலில் சேராமல் வாந்தி வழியே வெளியேறுவதால் நம் உடல் இளைத்து போய் மால் நியூட்ரிஷன் என்ற நிலையை அடைகின்றோம். இது எந்தெந்த வயதினருக்கு வருகிறது? நீங்கள் பார்த்தால் இது பிறந்த குழந்தை முதல் 100 வயது வரை அனைத்து வயதினரையும் பாதிக்கின்றது. பிறந்த குழந்தைக்கு இது ஏற்படலாம். இது ஒரு வியாதியா? இல்லை. இதனை பிசியலாஜிக்கல் கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் என்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பிறகு படுக்க வைத்தால் சில சமயம் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் எதுக்கழைத்து பால் வெளியே வரும். இதற்கு என்ன செய்வது? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பிறகு குழந்தையை தூக்கி ஒரு 1/2 மணி நேரம் தூக்கி வைத்து முதுகில் தட்டி கொடுத்து கொண்டே இருந்தால் பால் கீழே இரைப்பைக்கு வந்து செட்டில் ஆகி அங்கிருந்து சிறுகுடலுக்கு சென்று விடும். அதற்கு பிறகு வாந்தி எடுக்காது. பிறந்த குழந்தையை படுக்க வைக்கும் போது அதன் கால் பகுதியை விட தலைப்பகுதி ஒரு 15 டிகிரி முதல் 30 டிகிரி உயரமாக இருக்குமாறு பார்த்து கொண்டால் இந்த வாந்தி எடுப்பதை தவிர்த்து விடலாம். இந்த மாதிரி எந்த வயது வரை பார்த்துக் கொள்ள வேண்டும்? 6 மாதம் முதல் 1 வயது வரை பார்த்துக் கொண்டால் போதும். ஆகவே பிறந்த குழந்தைக்கு ஏற்படும் நிலையானது வியாதி அல்ல, அது பிசியலாஜிக்கல் ஜெர்ட், அது பிசியாலஜிக்கல் கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் என்கிறார்கள். அதன் பிறகு ஏற்படுவதை நாம் வியாதி என்கிறோம். இதை ஏன் வியாதி என்று சொல்கிறோம் என்றால், இதனால் உடல் பாதிப்பு ஏற்படுகிறது, உடல் எடை குறைப்பு ஏற்படுகிறது, வாழ்க்கை மிகவும் சோகமாகி விடுகிறது. என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படலாம், என்னென்ன அறிகுறிகள் ஏற்படலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உணவு முதலில் இரைப்பையிலிருந்து உணவுக்குழலுக்கு செல்கிறது. உணவுக்குழலுக்கு வந்த பிறகு அந்த நெஞ்சு குழாய் முழுவதும் எரிச்சல் போன்று நோயாளிகள் உணர்வார்கள். அந்த எரிச்சல் சாப்பிட்ட 1/2 மணி நேரத்திலிருந்து
1 மணி 2 மணி வரை இருக்கலாம். இந்த எரிச்சல் சில சமயம் தாங்க முடியாதபடி இருந்து இரவு படுக்கும்போது அவர்களுக்கு தூக்கம் வருவதை தவிர்ப்பது. தூக்கம் இல்லாமல் தவிர்ப்பார்கள். மேற்கொண்டு உணவுக்குள் வந்த ஆசிட் அதற்கு மேல் தொண்டை பகுதியில் தங்கியிருந்தால் தொண்டை கரகரப்பு ஏற்படும். அங்கிருந்து மூச்சுக்குழலுக்கு சென்றால் இருமல் ஏற்படும். அதனால்தான் சில பேர் படுத்த பிறகு உடனே இருமல் வருகிறது என்று ஏஞ்சி உட்கார்ந்து கொள்வார்கள். சிறிதளவு தண்ணீர் குடித்த பிறகு மீண்டும் படுத்துக் கொள்வார்கள். மூச்சுக்குழல் ட்ரக்கியா என்பதுடன் மூச்சுக்குழல் கீழே நுரையீரல் லங்ஸ் என்ற பகுதி இருக்கிறது. இந்த ஆசிட் லங்ஸை அடைந்தால் லங்ஸில் அது டேமேஜ் ஏற்படுத்தும். மூச்சுக்குழலில் அது ஆஸ்மாவை ஏற்படுத்தலாம். லங்ஸ் நுரையீரல் பகுதியில் அது சீல் உண்டாக்கி நிமோனியா என்ற கண்டிஷனை ஏற்படுத்தலாம். சோ நாம் பார்க்கும் கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் உணவுக்குழலை பாதிக்கலாம், தொண்டை பகுதியை பாதிக்கலாம், மூச்சுக்குழலை பாதிக்கலாம் அல்லது நுரையீரலை பாதிக்கலாம். தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கொண்டு இருப்பதால் அவர்கள் உடல் எடை குறைந்து அவர்கள் இம்யூனிட்டி கம்மியாகி எதிர்க்கும் தன்மை குறைந்து அதனால் பலவித பிற வியாதிகளும் ஏற்படலாம். ஆகவே இது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தவர்கள் வந்தால் இதனை எப்படி அணுகுவது? இதற்கு மற்ற வியாதியை போல் இல்லாமல் முக்கியமான ட்ரீட்மெண்ட் உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், பிறகு மருந்துகள், அதன் பிறகுதான் மற்ற சிகிச்சை முறைகள். உணவு முறை மாற்றம் என்னென்ன மாற்றங்கள் நாம் கொண்டு வர வேண்டும்? என்னென்ன உணவுகளை நாம் சாப்பிடலாம், என்னென்ன உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது? நாம் எல்லா உணவுகளையுமே சாப்பிடலாம். ஆனால் காரம் அதிகம் இருக்கக்கூடாது, எண்ணெய் அதிகம் இருக்கக்கூடாது, கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடாது, மசாலா அதிகம் இருக்கக்கூடாது. எல்லா உணவையும் குறைந்த அளவு ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாமல் அதிக முறை சிறிதளவாக சாப்பிட வேண்டும். உதாரணமாக நாம் காலை, மதியம், இரவு இந்த 3 வேளை சாப்பிடுவதற்கு பதிலாக 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை 6 முறை சாப்பிடுவது நல்லது. 2வது சாப்பிடும்போது அதிகம் தண்ணீர் குடிக்கக்கூடாது. தண்ணீர் குடித்தால் இரைப்பையில் டென்ஷன் அதிகமாகி வாந்தி ஏற்படலாம். 3வது நாம் சாப்பிட்ட பிறகு எஸ்பெஷலி இரவு சாப்பிட்ட பிறகு உடனே படுத்து விடக்கூடாது. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் மெதுவாக நடந்து விட்டு அல்லது சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு அதன் பிறகு படுக்க வேண்டும். முடிந்தவரை 10 மணிக்கு நாம் படுத்து தூங்குகிறோம் என்றால் 8 மணிக்கே இரவு உணவை முடித்துக் கொள்வது நல்லது. 4வது ஹெவி மீல்ஸ் சாப்பிடக்கூடாது. ஹெவி மீல்ஸ் என்கிறால் எண்ணெய், கொழுப்பு பதார்த்தங்கள் அதிக அளவு சாப்பிடுவது அல்லது நெய் போன்ற பதார்த்தங்களை அதிக அளவு சாப்பிடுவது. சோ லைட் மீல்ஸ் அடிக்கடி சாப்பிடுவது இதனை சரி பண்ண உதவுகிறது. 5வது சில உணவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டும். என்னென்ன உணவை அதிகமாக சாப்பிடக்கூடாது, எதை அவாய்ட் பண்ண வேண்டும்? காஃபி, டீ அதிகம் குடிக்கக்கூடாது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் என்பாங்கள். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை தக்காளி, அசிடிட்டி உள்ள எலுமிச்சை இவையெல்லாம் குறைக்க வேண்டும். கொழுப்பு சாப்பிடலாமா? சிறிதளவு கொழுப்பு உள்ள புரோட்டீன் நிறைய உணவு முறைகளை சாப்பிடலாம். வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட வேண்டுமா? இல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா? நான் வெஜிடேரியன் உணவு முறையில் ஃபிஷ் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம். மட்டனில் கொழுப்பு அதிகம். அதை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. எந்தெந்த உணவு இந்த சிம்டத்தை உண்டு பண்ணும் என்று எதுவும் லிஸ்ட் இருக்கிறதா? அது ஒவ்வொரு நோயாளியும் கண்டுபிடிக்க வேண்டும். இதனை எப்படி கண்டுபிடிப்பது? இதற்கு பெயர் ஃபுட் டயரி. ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக், 1 இயர் நோட்புக்கோ, 1/2 இயர் நோட்புக்கோ எடுத்துக்கொண்டு தினமும் காலை என்ன சாப்பிடுகிறார், மதியம் என்ன சாப்பிடுகிறார், இரவு என்ன சாப்பிடுகிறார், அவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் எந்த நேரத்தில் ஏற்படுகின்றன, எவ்வளவு நேரம் ஏற்படுகின்றன என்றதை நோட் பண்ணி, அதை நோட் பண்ணி வந்தால் எந்த உணவு சாப்பிட்டால் அதிகம் எரிச்சல் வருகிறது, அதை அவாய்ட் பண்ண வேண்டும். எந்த உணவு சாப்பிட்டால் வாந்தி ஏற்படுகிறது, அதை அவாய்ட் பண்ண வேண்டும். எந்த உணவு சாப்பிட்டால் நன்றாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ண வேண்டும். காய்கறி, கீரைகள் நிறைய சாப்பிடுவது நல்லது. காய்கறிகளில் விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கின்றன. ஆயில் பதார்த்தங்கள், எண்ணெய் பதார்த்தங்கள் கம்மியாக தான் இருக்கின்றன. சோ உணவு பழக்கம் மாற்றங்கள் முக்கியம். வாழ்க்கை முறை மாற்றம் முக்கியம். 3வது வெயிட், உடல் எடை மிகவும் அதிகம் இருந்து கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் வந்தால்
உடல் எடையை குறைக்கிறது நல்லது. உடல் எடையை கொஞ்சம் குறைத்தாலே அந்த ஈசோஃபேகஸும் ஸ்டமக்கும் நடுவில் இந்த ஃபேட் கரைந்தாலே உங்களுக்கு ஆசிட் பின்னேற்றம் தடுக்கப்படும். ஆகையால் நமது ஐடியல் பாடி வெயிட்டை மெயின்டெயின் பண்ண பார்க்க வேண்டும். சோ நான் 3 சிம்ப்டம்ஸ் சொன்னேன். முதல் ஜீரண மண்டலத்தை சேர்ந்தது நெஞ்செரிச்சல், வாந்தி. 2வது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை சேர்ந்தது இருமல், மூச்சு திணறல், நிமோனியா. 3வது ஜெனரல் சிம்ப்டம் ஃபெயிலியர் டு த்ரைவ், ஃபெயிலியர் டு கெயின் வெயிட் அல்லது உடல் இளைத்துக் கொண்டு வருவது. இவர்களுக்கு எதுவும் டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டுமா? இவர்களுக்கு அறிகுறிகள் ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்து கொண்டே வந்து அவர்கள் உடல் நிலை நன்றாக இருந்தால் எந்த டெஸ்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் அமிலத்தன்மையை குறைக்கிற இந்த உணவு முறை மாற்றத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாவிட்டால் சில மருந்துகளை சேர்க்க வேண்டும். என்னென்ன மருந்துகளை சேர்க்கலாம்? ஏற்கனவே நான் கூறியுள்ளேன், இரைப்பையில் அமிலத்தன்மை இருக்கிறது. என்ன அமிலம் இரைப்பையில் சுரக்கிறது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அந்த அமிலத்தை குறைக்க முடியுமா? அமிலத்தை குறைக்கிறதுக்கு மிகவும் அருமையான மருந்துகள் உள்ளன. H2 பிளாக்கர் ட்ரக்ஸ் என்று ஒன்று, புரோட்டான் பம்ப் இனிபிட்டார் என்று ஒன்று. இவைகள்லாம் அந்த அமிலத்தன்மையை குறைக்கக்கூடியவை. சுரந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ண சில மருந்துகள் இருக்கின்றன. அமிலத்தன்மையை நீர்த்து போகும் செய்யும் மருந்துகளை சாப்பிடலாம். 3வது பெரிஸ்டால்சிஸ், இந்த உணவுக்குழல் இரைப்பை சுருங்கி விரிய தன்மையை அதிகப்படுத்துவது. அது அதிகப்படுத்துவதனால் கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ஜங்ஷனில் பிரஷர் அதிகமாகி பின்னேறுவது, ஆசிட் பின்னேறுவது தடுக்கப்படுகிறது. அதற்கு சில மருந்துகள் இருக்கின்றன. மெட்டாக்ளோப்ரோமைடு, சினிடாப்ரைடு, இட்டோப்ரைடு. சில மருந்துகள் இந்த மருந்துகளை சேர்க்கலாம். முதல் சிகிச்சை முறை உணவு முறை, 2வது வாழ்க்கை மாற்றம், 3வது மருந்துகள். இதை தவிர அவர்கள் அதிகம் காஃபி சாப்பிடுவதை குறைக்க வேண்டும், அதிகம் எண்ணெய் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும், அதிகம் டீ சாப்பிடுவதை, சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். இவையெல்லாம் குறைந்துவிட்டு குண்டாக இருப்பவர்கள் உடல் எடை குறைத்து இந்த அறிகுறிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிட்டால் மேற்கொண்டு எதுவும் கவலைப்பட வேண்டாம். இதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அறிகுறிகள் தொடர்ந்து இருந்தாலோ, அறிகுறிகள் மோசமா இருந்தாலோ அது சில காம்ப்ளிகேஷன் பின் விளைவுகளை குறிக்கின்றன. என்ன பின் விளைவுகள் ஏற்படலாம்? ஆசிட் ஈசோபேகஸ்க்கு வருவதால் ஈசோபேகஸ் புண்ணாகிறது, ஈசோபேஜைட்டிஸ் என்று சொன்னேன். அந்த புண் படிப்படியாக ஆழமாகி அல்சர் மாதிரி மாறி அந்த அல்சர் ஃபைப்ரஸ் டிஷ்யூ என்ற திசுக்கள் மூலம் மூடப்பட்டு அது சுருங்கும் போது ஈசோபேஜியல் ஸ்ட்ரிக்சர் என்று ஏற்படுகிறது. ஸ்ட்ரிக்சர் என்றால் அடைப்பு. ஈசோபேஜியல் ஸ்ட்ரிக்சர் வரும்போது இவரால் உணவு உண்ண முடியாது. சாப்பிடும் தண்ணீர், உணவு நெஞ்சிலே நிற்பது போல் தோன்றும். அப்பொழுது இம்மீடியட்டா சரி செய்யாவிட்டால் அவர் உடல்நிலை மிக மோசமடைந்துவிடும். அது ஒரு காம்ப்ளிகேஷன். 2வது ஈசோபேகஸ், அந்த உணவுக்குழலில் உள்ள எபித்தீலியம் லைனிங் மெம்பரேன் திரும்ப திரும்ப புண்ணாய் ஆறி இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது அது கேன்சராகவும் மாற வாய்ப்புள்ளது. பேரட்ஸ் அல்சர் என்பார்கள், அடினோ கார்சினோமா என்ற கேன்சர் வர வாய்ப்புள்ளது. எனவே தொடர்ந்து சிம்டம்ஸ் 6 மாதம் 1 வருஷத்திற்கு தொடர்ந்து சிம்டம்ஸ் மோசமடைந்து வந்தால் அவர்களுக்கு பரிசோதனை இருப்பது அவசியம். 3வது இந்த உணவுக்குழலிருந்து மூச்சுக்குழலில் போகும் உணவு மூச்சுக்குழலை சுருங்க வைத்து ஆஸ்மா ஏற்படுத்துகிறது. ஆஸ்மா ஏற்படுத்தும் போது இருமல் ஏற்படும், மூச்சுத்திணறல் ஏற்படும். அடிக்கடி இருமல்லாம் ஏற்பட்டால் அதனால் ஹெர்னியா போன்ற பிற வியாதிகள் ஏற்படும். மூச்சுத்திணறல் ஏற்படுவது ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளைக்கு மயக்கம், மற்ற விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 4வது காம்ப்ளிகேஷன், மூச்சுக்குழலிலிருந்து கீழே நுரையீரலுக்கு வரும் ஆசிட் நுரையீரலை டேமேஜ் செய்து அங்கு பாக்டீரியா வளர்ந்து நிமோனியா என்ற கண்டிஷனை ஏற்படுத்துகிறது. தாங்க முடியாத ஃபீவர் ஏற்படும், மூச்சுத்திணறல் ஏற்படும். உடனே சரி செய்யாவிட்டால் உயிருக்கே ஆபத்து. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நேர வாய்ப்பு இருப்பதால் இந்த வியாதியை நாம் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும். மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் என்றால் என்ன செய்வது? நீங்கள் கொடுக்கும் மருந்துகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்கள் 1 மாசம், 2 மாசம், 3 மாசத்தில் தேவையான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாவிட்டால் அவர்களை பரிசோதிக்க வேண்டும். என்னென்ன பரிசோதனை செய்ய வேண்டும்? 1 எண்டோஸ்கோபி, உள்நோக்கி.
உள்நோக்கி மூலம் ஈசோபேகஸ் எப்படி இருக்குது, ஸ்டமக் எப்படி இருக்குது, கேஸ்ட்ரோஎசோபியல் ஜங்ஷன் எப்படி இருக்குது, புண்ணு இருக்கிறதா, புற்று இருக்கிறதா, அல்சர் இருக்கிறதா, ஸ்ட்ரிக்சர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பேரட்ஸ் அல்சர் அல்லது கேன்சர் மாதிரி சந்தேகம் வந்தால் அந்த ஒரு சிறு பகுதியை பயாப்சி என்று திசுக்கள் பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு சின்ன திசுக்களை வெட்டி எடுத்து பெத்தாலஜிஸ்டிடம் கொடுத்தால் அதில் கேன்சர் இருக்கிறதா இல்லையா என்று சொல்வார்கள். இரண்டாவது, இதை விட முக்கியமான டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பிஹெச் மீட்டர். பிஹெச் என்பது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உணவு குழாயில் வைத்து கீழிருந்து மேலே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வரும்போது அதில் பிஹெச் 4 என்ற எண்ணு கீழ் வரும். 4 என்ற எண்ணு கீழ் பிஹெச் வந்தால் அது கேஸ்ட்ரோஎசோபியல் ரிஃப்ளெக்ஸ் என்ற அர்த்தம். அது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பிஹெச் மீட்டரில் எவ்வளவு நேரம் வருகிறது என்று கண்டுபிடித்தால் நாம் கொடுக்கும் மருந்து மாத்திரைகள் போதுமானவையா இல்லையா, அவருக்கு அறுவை சிகிச்சை தேவையா என்று கண்டுபிடித்து சொல்லலாம். மூன்றாவது, பேரியமில் ஸ்டடி. சில சமயம் ஸ்ட்ரிக்சர் போன்ற காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது ஸ்கோப்பி போட முடியாவிட்டால் மாவு கொடுத்து படம் எடுத்து பார்க்கலாம். அதில் அடைப்பு இருப்பது தெரியும். நான்காவது, மேனோமெட்ரி. மேனோமெட்ரி என்பது ஈசோபேகஸ், இறப்பை, கேஸ்ட்ரோஎசோபியல் இவற்றில் பிரஷர் மெஷர்மெண்ட். நார்மலாக ஈசோபேகஸ் ஸ்டமக் ஜங்ஷனில் பிரஷர் மிகவும் அதிகமா இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அது கேஸ்ட்ரோஎசோபியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். ஐந்தாவது, ரேடியோ ஐசோடோப் சின்டிகிராஃபி. இது அட்வான்ஸ் டெக்னிக். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவதால் நம்மளுக்கு என்ன தெரியும்? குறிப்பிட்ட நபருக்கு அறிகுறியில் இருந்து டெஸ்டில் பாசிட்டிவ் இருந்தால் அவருக்கு இந்த ரிஃப்ளெக்ஸை தடுக்க சில சர்ஜரி செய்ய வேண்டும். இறப்பையிலிருந்து உணவு பின்னோக்கி செல்லாமல் நிசன்ஸ் ஃபண்டோப்ளைகேஷன் என்ற ஒரு ஆபரேஷன் இருக்கிறது, தால்ஸ் ஆபரேஷன் இருக்கிறது, ஒரு 3-4 ஆபரேஷன் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆபரேஷன் செய்து பின்னோக்கி செல்வதை தடுக்க வேண்டும். அது நம்பர் 1. ஈசோபேகஸ் என்ற உணவு குழலில் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பு எடுக்க வேறு சில சர்ஜரிகள், டைலட்டேஷன், சர்ஜரி இவைகளை செய்ய வேண்டும். கேன்சர் இருக்கிறது என்று வந்தால் கேன்சருக்கு வேறு சில சர்ஜரிகளை செய்ய வேண்டும். இவ்வாறு இதனை தொடர்ந்து உணவு பழக்க மாற்றங்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், மருத்துவ முறைகள், சிகிச்சையில் ஒவ்வொன்றாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டி வந்தால் அதன் பிறகு தேவையான சர்ஜரி முறை மேற்கொண்டால் அனைத்து கேஸ்களையும் 100% நிவர்த்தி பண்ணிவிடலாம் என்று ஓரளவு உறுதியாக கூறலாம். கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை பற்றி அவேர்னஸ், புரிந்துணர்வு மிகவும் குறைவாக உள்ளது. அதனால்தான் நான் இதனை இவ்வளவு டீட்டெயிலாக எடுத்து கூறினேன். அது வெறும் நெஞ்செரிச்சல் தானே, வெறும் வாந்தி தானே, வெறும் உணவு சரிப்படுத்தல் சரிப்படுத்தலாம் என்று நிறைய பேர் மூட நம்பிக்கையில் வியாதியை முற்ற கொண்டு இருக்கிறார்கள். வியாதி முற்றி உடல்நிலையை பாதிப்பதற்கு முன்பு அதை சரி செய்வது புத்திசாலித்தனம். நன்றி, வணக்கம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன்.